தேர்ல சாமி ஏத்துறதை விட அது இந்த ரிஷப வாகனத்துல மேல ஏத்துறதா ரொம்ப கஷ்டமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய வேலைப்பாடுகள் இருக்கு. பிரம்மாண்டமா தெரியுது பாத்தீங்களா இந்த ரிஷப வாகனம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது நம்ம ஆரம்பிச்சது? 200 வருடத்திற்கு முன்னாடி ஒரு மரத்தினால ஒரு ரிஷப வாகனம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மரத்தினால இருந்தது. அந்த வாகனத்தை விட்டுட்டு இதை காட்டிலும் கொஞ்சம் சிறிய வாகனம், அந்த சிறிய வாகனத்தை பெரிய வாகனம் ஆக்கணும்னு எங்க முன்னோர்கள் அதை நினைச்சாங்க. அப்ப அதை மாற்றும் போது இவ்வளவு பெரிய ரிஷப வாகனம் ஏசியாவிலே இதுதான் பெரிய வாகனம். இது 32 அடி உயரம் உள்ள வாகனம். இதுல போட்டிருக்க வெள்ளி தகடாக வளைச்சு 43 பீஸ் அதுல பொருத்தி இருக்கும். இதனுடைய உயரம் 32 அடி உயரம். இது 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்களால் கட்டப்பட்டது. அதற்கப்புறம் நாங்க பாலிஷ் போட்டு இதுக்கு முந்தின வாகனத்தை பக்கத்து ஊர்ல உள்ள காஞ்சியில கொடுத்துட்டோம். அதை அவங்க இன்னைக்கும் அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாகனத்தை நாங்க பண்ணும்போது அன்னைக்கு இதனுடைய காஸ்ட் 35,000 ரூபாய். இன்னைக்கு இதனுடைய காஸ்ட் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வெள்ளி மட்டும். அதனுடைய சப்பரம் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை பின் வாரிசுகளான நாங்க இன்னைக்கும் அதை நல்லா பராமரிச்சுக்கின்னு பண்ணிக்கிட்டு வர்றோம். இது எடை எவ்வளவு சார்? இதனுடைய மொத்த எடை 6 டன். இதை நாங்க எங்களுடைய ரசிகள் மாறி வரும்போது ஒவ்வொருத்தரும் இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பழைய இதை ஏதாவது நம்ம மாத்திரக்கூடாது, பண்ணக்கூடாது. பட் எங்க தலைவர் நாகப்பன்கிறவர் இந்த வருஷம் நாங்க 3 இயர்ஸ் பீரியட் டெஸ்டிஸ் மாறி வரும். இந்த ரிஷப வாகன கொட்டகையை ரோடு ஒசந்ததுனால 6 அடி நாங்க ஒசத்த வேண்டியதா போச்சு. அதனால கல்லை கம்ப்ளீட்டா டிமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் அதே கல்லு பற்ற மாதிரி ஆளுகளை கூட்டிக்கின்னு செட்டிநாடுல இருந்து வரவழைச்சு நாங்க அதை 6 அடி ஒசத்தி இருக்கோம். இந்த வருஷம் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். இது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு அடி? 6 அடி ஒசத்தி இருக்கோம். பழைய தேக்கு எல்லாத்தையும் எடுத்துவிட்டு புது தேக்கு தென்காசியில இருந்து மானாமதுரைக்கு வரவழைச்சு 38 அடி உயரம் உள்ள தடியில பிளேட்டு மாதிரி அறுத்து கொண்டு இங்கே அதை பாலிஷ் பண்ணி பேசி 4 சக்கரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி பூரா மரம் மாத்தினா மரத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு 20 லட்சம். 20 லட்சம். அப்ப டோட்டலா அது ஒரு 20 கோடி, இது ஒரு 20 லட்சம். மொத்தத்துல எங்களுக்கு இன்னைக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பு இந்த ரிஷபம். கம்ப்ளீட்டா இதை ரேம்ப் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வாகனத்தை அதுக்குள்ள நிறுத்துறது எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாகனம் 5ஆம் திருவிழாவுக்கு எடுப்போம். இந்த ரிஷபத்துக்கு ஏத்தக்கூடிய குடை இப்போ இந்த 200 வருஷத்துல 5ஆவது குடை இப்ப ஏத்துறோம். 5. ஓகே. 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரிஷப இப்ப அண்ணாமலையார் வர போறாரு. அண்ணாமலையார் வர்றாரு. இதுல பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையார் சாமானியமா மேல ஏறி உட்கார்ந்துட மாட்டாரு. ஆனா அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அடுத்த நாள் அன்னைக்கு சாமானியமா அதுல இருந்து இறங்க மாட்டாரு.